இந்திய பங்குச் சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஆகியவை ஏற்ற இறக்கத்துடன் முடிவடைந்தன. 22,000 புள்ளிகளுக்கு மேல் திறந்த போதிலும் நிஃப்டி அதை தக்கவைக்க சிரமப்பட்டது. சென்செக்ஸ் 34.09 புள்ளிகள் சரிந்து 72,152 ஆகவும், நிஃப்டி 1.1 புள்ளிகள் உயர்ந்து 21,930.50 ஆகவும் முடிவடைந்தன. சுமார் 1,498 பங்குகள் உயர்ந்தன, 1,079 பங்குகள் சரிந்தன. அதே நேரத்தில் 99 பங்குகள் மாறாமல் இருந்தன. டாப் 5 கெய்னர்ஸ் SBI, கிராசிம், HDFC லைஃப், JSW ஸ்டீல், ஆக்சிஸ் வங்கி. டாப் 5 லூசர்ஸ் டெக் மஹிந்திரா, பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், அதானி போர்ட்ஸ், TCS. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஐ பிரஸ் செய்யவும். இதனால் பங்குச் சந்தையில் மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பெறுவோம். 197 கம்யூனிகேஷன்ஸ், பேடிஎம் இன் பங்குகள் 10% உயர்ந்தன. ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகளுக்கு பின்னர் 3 நேரான அமர்வுகளில் சுமார் 42% சரிந்த பின்னர் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தில் அப்பர் சர்க்கிட் பூட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து தரகு நிறுவனங்கள் பேடிஎம் மதிப்பீடுகளையும் இலக்கு விலைகளையும் கடுமையாக குறைத்தன. ஜெஃப்ரீஸ் இலக்கு விலையை ரூபாயாகவும் மேக்வாரி அதை ரூபாயாகவும் குறைத்தது. ட்ரெண்ட் நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் ரூபாய் 370.6 கோடி ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பதிவு செய்த பின்னர் ட்ரெண்ட் நிறுவனத்தின் பங்குகள் 19% உயர்ந்தன. இது முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் 154.81 கோடியிலிருந்து 39.4% உயர்ந்தது. டெல்டா கோப் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ரெட்ரோ பொருட்கள் மற்றும் சேவை வரி GST கோரிக்கை அறிவிப்புகள் குறித்த தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மென்மையாக்கலாம் என்ற தகவல்களால் டெல்டா கோப் 11% உயர்ந்தது. நவீன் புளோரின் நடப்பு நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 26.8% குறைந்து 78 கோடி ரூபாயாக இருந்ததை அடுத்து நிறுவனத்தின் பங்குகள் 5% சரிந்தன. டாம் கேபிட்டல் மற்றும் ஜெஃப்ரீஸ் ஆகியவை நவீன் புளோரின் நிறுவனம் மீது அவநம்பிக்கையான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளன. எபேசென் இ-காமர்ஸ், நைகா மூன்றாவது காலாண்டில் வலுவான லாபம் இருந்தபோதிலும் நைகா பங்குகள் 2%த்திற்கும் அதிகமாக சரிந்தன. பண்டிகை மற்றும் திருமண பருவங்களில் வலுவான தேவை காரணமாக அதன் நிகர லாபம் 106% உயர்ந்து 17.5 கோடி ரூபாயாக இருந்தது. அதே நேரத்தில் அதன் வருவாய் 22% உயர்ந்து 1,788.8 கோடி ரூபாயாக இருந்தது. IEX மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்தியாவின் மின் பரிமாற்றங்களின் சந்தை இணைப்பில் ஒரு நிழல் பைலட்டை உத்தரவிட்டதை அடுத்து IEX 5% சரிந்தது. EIH லிமிடெட் ஓபராய் ஹோட்டல்ஸ் சங்கிலியை இயக்கும் நிறுவனம் டிசம்பர் காலாண்டில் சாதனை வருவாயை பதிவு செய்ததை அடுத்து நிறுவனத்தின் பங்குகள் 19.5% உயர்ந்தன. இந்நிறுவனத்தின் லாபம் 52% உயர்ந்து 229.94 கோடி ரூபாயாகவும் மொத்த வருமானம் 769.87 கோடி ரூபாயாகவும் உள்ளது. கனரா பேங்க் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து பரிசீலிக்கும் முடிவை பொதுத்துறை வங்கி அறிவித்ததை அடுத்து கனரா பேங்க் பங்குகள் 5%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தன. இது வங்கியின் முதல் ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போர்ட் மீட்டிங் பிப்ரவரி 26 அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. UBL மூடிஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி UBL நிறுவனத்தை BA1 தரமிறக்கியதை அடுத்து நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட 1% சரிந்தன. மூடிஸ் பிப்ரவரி 6 அறிக்கையில் UBL நிறுவனத்தை BA3 இலிருந்து BA1 ஆக குறைத்தது. IDBI கேபிட்டல் ரிப்போர்ட் அறிக்கையின்படி குறைந்தபட்சம் 16 பங்குகள் குவாலிட்டி டிவிடெண்ட் யீல்ட் ஸ்டாக்ஸ் பிரிவில் தகுதி பெற்றுள்ளன. 800 கோடிக்கும் அதிகமான சந்தை மூலதனம், 3%த்திற்கும் அதிகமான டிவிடெண்ட் யீல்ட், கடந்த 3 ஆண்டுகளுக்கான லாபம் மற்றும் 9%த்திற்கும் அதிகமான பங்கு மீதான 5 ஆண்டு சராசரி வருமானம் ஆகியவை ஆல் பயன்படுத்தப்படும் தேர்வு அளவுகோல்களில் அடங்கும். மேற்கூறிய பிரிவில் வரும் பங்குகள் நிர்லோ, கோல் இந்தியா, 361WM லிமிடெட், பவர் கிரிட் கார்ப்பரேஷன், ஆல் இந்தியா, VST இண்டஸ்ட்ரீஸ், ஸ்வராஜ் என்ஜின்ஸ், HCL டெக்னாலஜிஸ், குஜராத் பிபாவோவ் போர்ட், பெட்ரோநெட் LNG, பாலிப்ளெக்ஸ் கார்ப்பரேஷன், ஒராக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், டெக் மஹிந்திரா, காஸ்ட்ரோல் இந்தியா, CESC, ஹெடல்பர்க் சிமெண்ட் இந்தியா. நஜாரா டெக்னாலஜிஸ் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் நிகர லாபத்தில் 45% அதிகரிப்பு இருப்பதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து நஜாரா டெக்னாலஜிஸ் பங்குகள் 2%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தன.
மூன்றாவது காலாண்டில் நிறுவனம் 29.52 கோடி ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்தது.